வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபாலோவர்ஸும் சரி தெரிஞ்சவங்களும் சரி ஃபோன் பண்ணாங்கன்னா முக்கியமாக கேட்குறது திடீர்னு பணக்காரன் ஆகலாமா அப்படின்னு. மாட்டு பண்ணை வச்சு திடீர்னு பணக்காரன் ஆகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னை பொறுத்தளவுக்கு அனுபவம் வந்தால் வேணால் திடீர்னு பணக்காரன் ஆகலாம். ஆனால் அனுபவம்லாம் இல்லாமல் திடீர் பணக்காரன் ஆக முடியாது. அனுபவம் வந்த பிறகு பணக்காரன் ஆகிறது அது திடீர் பணக்காரன் கிடையாது. அனுபவத்தினால அவனுடைய புத்திசாலித்தனத்தால் அவன் சம்பாதிக்கக்கூடியது, மாட்டுப்பண்ணையில் உழைச்சி சம்பாதிக்கிறது. அதை வச்சு சொல்கிறேன். திடீர் பணக்காரன் கண்டிப்பாக ஆக முடியாது. சரிங்களா? அனுபவம் யார் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எந்த வேலையானாலும் செய்வாங்க. ஒரு வீட்டுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னா வேணால் ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு போடுவாங்க, ஒரு மாதம் கூட போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மாட்டுப்பண்ணையை பொறுத்தளவுக்கு ஒரு நாளும் அவங்க ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. யாருமே முடியாது. ஒரு நாள் 2 நாள் வேணால் ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்னை போல் இந்த மாட்டுப்பண்ணையில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே பணக்காரன் ஆகக்கூடிய வார்த்தைகள் கிடைக்கும், ஒவ்வொரு சொல்லும். ஆனால் இதை வச்சு நீங்கள் பணக்காரன் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே கோச்சிப்பீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா யூடியூப்பை பார்த்தும் மாட்டுப்பண்ணை வச்சு நடத்த முடியாது. ஏதோ டவுட்டு வேணால் பார்க்கலாம், ஒவ்வொரு டவுட்டு இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும், ஒரு ஆசையை தூண்டலாம். அது மட்டும்தானே தவிர யூடியூப்பை பார்த்து நம்ம மாட்டுப்பண்ணை வைக்க முடியாது, சக்ஸஸும் பண்ண முடியாது. சரிங்களா? உண்மையாக இப்போ என்னை போல் உள்ளவங்க அவங்களாவே யூடியூப் சேனலை வச்சு அதில் சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய கருத்துக்களை நேரம் கிடைக்கும் பொழுது சொல்லுவாங்க. இதே வேலையாக இருந்துக்கிட்டு சேனல் பெருசாகணும், இப்போ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக எங்களை மாதிரியான ஆட்களை வீடியோ போடும்பொழுது அதை சொல்லு இதை சொல்லணும். ஏன்னா நாங்களும் ஒரு கருத்துக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு அதை வச்சு நீங்கள் கஷ்டப்படுவீங்கிறதுனால நாங்கள் மேக்ஸிமம் யார் வீடியோ கேட்டாலுமே கொடுக்கறதில்ல. அப்படி கேட்டிருந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்ல முடிஞ்சு போய் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சவங்க லோக்கலில் இருக்கிறவங்களாம் வீட்டுக்கே வந்துடுவாங்க. என்னங்க அவ்வளோ வருது இவ்வளோ வருதுன்னு சொன்னீங்க, ஒன்றுமே வரல அப்படின்னு. அதனால் சொல்கிறேன், யூடியூப் பார்த்துமே நம்ம மாட்டுப்பண்ணை வைக்க முடியாது, பணக்காரன் ஆக முடியாது. மாதம் 2 லட்சம் 1 லட்சம் இல்லை 50,000 இல்லை 1 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக வேணும். அனுபவம் இருந்தால் தான் மாட்டுப்பண்ணையில் சம்பாதிக்க முடியும். அந்த அனுபவத்தை வர வைக்கணும்னா இதில் நம்ம நிறைய விஷயங்கள், மாடு வாங்குறதுலேருந்து இது எப்படி வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூடியூப் சேனலில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்கள் மாட்டுப்பண்ணையோ, மாடு வாங்குறதோ, மாடு விற்கிறதோ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் தனியாக செய்யாதீங்க. நீங்கள் அதை ஆராய்ச்சி பார்த்து தான் செய்யணும். சரிங்களா? அப்படி செஞ்சால் தான் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாயியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக திடீர் பணக்காரன் ஆக முடியாது. ஓகே, நன்றி, வணக்கம்.